ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி ரெடி பண்ணும் குயிக்காகவும் சட்ட ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக்கை எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து பண்ணால் கண்டிப்பாக ரெமினி ஆப்பு வீடியோ எடிட் பண்ணுங்க எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் ரெமினி ஆப்பில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்பு யூஸ் பண்ண தேர்தலுக்கு லிங்க் வந்து பண்ண கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம ஐட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மார்சல் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தூரமாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே காலில் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாரு, அது கிளிக் போயிட்டு கீழே செட் பண்ணால் இந்த பிக்கு ஃபாரஸ்ட் வேல கன்வெர்ட்டர் இதே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கிறீங்களா. இப்போ நாம் இன்வெர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஒரு கிரே கலர் லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு இந்த ஸ்டாருக்கு மாதிரி இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் 4:5 பிக்கே கன்வெர்ட் பண்ண சொல்லியா, ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்தனா ஜஸ்ட் அந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருப்பாரு, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட் லெஸ்கின்னு கொடுத்தாக்க இப்போ நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண இமேஜ் குரூப்னு ஒரு குரூப் இருப்பாரு, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு கிரீன் கலர் ஷோ தான், ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலஃபும் கொடுத்து இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ அதே நம்ம 4:5 பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக்கு ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த குரூப் வந்து கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டேன். ஸோ அந்த எரர் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ண எரர் ஆன் பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு அந்த 3 குரூப்பில் கீழே இருக்க குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடை குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷ்ஷும் கொடுத்து மீட்டை கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளை கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேப் இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டெல்ஸ்னு ஃபிட் இருக்கும், அது இங்கே கிளிக் போயிட்டு சண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா மிரர் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் சென்டராக வர்ற மாதிரி உங்களுடைய பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இது வந்து பண்ண சின்னதாக எறைய இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த 3 குரூப் முடிவு பாருங்கள். ஸோ அந்த குரூப் போயிட்டு எறான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எரோ வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸை உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இது ஆடாச்சு. இதே சேம் மெத்தடில் இந்த தேர்டு குரூப்புக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் போய்ட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் ஷோ தான், ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த 4:5 பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷ்ஷை கூட்டினா ஜஸ்ட் அந்த ஃபில்லு பிக் ஆட் ஆயிடும். ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணக்கு இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் ஷோ தான், இதுலேயும் நான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் கிரீன் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த சென்டரில் 2 கேப் இருக்கு பாருங்கள், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி வந்து பண்ண 3 குரூப்பில் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 3 லேயர் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேப் இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸை கொடுத்து PS3லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக் லேயருக்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி
விட்டுக்கோங்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். எஸ்என் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போய்ட்டு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஏன்னா வந்து பாருங்க ஃபிக்ஸ் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் மீதிக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல கேப் இருக்கா? ஸோ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அந்த பிக்குக்கு மேலே நம்ம ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இதுவும் வந்து பண்ணாக்க முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஷோ தான். இதில் எப்படி பிக்கப் பண்ண பார்த்தலாமா? ஜஸ்ட்டு இப்போ அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுட்டு ஸ்டார்க்குன்னு கிளிக் பண்ணிட்டு அந்த பிக்கு நாம் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கூட்டினா ஜஸ்ட் இந்த ஆட் ஆயிரும். நீங்கள் ப்ரிவில் வந்து படம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இன்னொரு ப்ரிவில் வந்து பார்த்தினாக்க ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க சைடில் வந்து பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சென்டரில் மட்டும் கலர் வரும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக் லேயரிங் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போன டேல்ஸ் எஃபெக்ட் வந்து பண்ண ஃபஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு கீழே ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டே இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் எஃபெக்டே இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். இப்போ சேச்சுரேஷனை மட்டும் -100 வச்சிங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த லுக்கு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி லிக்ஸு ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கொள்ளினாக்க இந்த இடத்த லிக்ஸுக்கான குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட்டு அந்த லிக்ஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப்புன்றது இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ண லிக்ஸ் ஷோ ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்க இந்த 3 லிக்ஸை மட்டும் இந்த சென்டரில் ஒரு பிக் ஒரு பாருங்கள். ஸோ அது கீழே கொண்டு போயிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு இந்த லிக்ஸ் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதே சேம் மெத்தடில் மீது இருக்கிற அடுத்த 2 லிக்ஸும் நம்ம வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஜஸ்ட் இந்த லிக்ஸ் மேலே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கும். ஸோ இன்போர்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக வந்து பண்ண சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெஸ்ட் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவ் ஆல் ஃபாண்ட் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் இன்ஃபர்ட் ஃபாண்ட் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்டை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரைட் மிஷினில் இன்புட் ஆயிரும். ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த டெஸ்ட்டோட கலர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 30 இருந்துச்சுன்னா 30 வச்சுக்கோங்க. இல்லை 60 இருக்குன்னா 60 வச்சுட்டு நீங்கள் வந்து டேட்டா சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.